Hello students, Chapter 9 Locomotion and Movement. இந்த சாப்டரில் இப்போ லோகோமோஷன் மூமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாப்டரோட அவுட்லைன் கொடுத்துருக்காங்க 9.1 to 9.12. ஸோ என்னென்ன வருது இந்த சாப்டரில் அப்படிங்கிறது அவுட்லைனாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம், பார்க்கலாம். Have you ever wondered how a dancer performs intricate dance steps or how a swimmer skillfully does a butterfly stroke? நாம் எவ்வளோ இது யோசிச்சிருப்போம் இல்லையா, நல்ல டான்ஸ் ஆடுறவங்க எப்படி ஸ்டெப்ஸ் இப்படி போடுறாங்க அப்படின்னு, ஸ்விம்மர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக்ஸ் எப்படி வருது, இதெல்லாம் எல்லாத்துக்குமே காரணம் மசில்ஸ் தான். தி மசில்ஸ் ஆஃப் அவர் பாடி ஒர்க் சைமல்டேனியஸ்லி வித் ஒன் அனதர் அண்ட் வித் skeletal system to perform various movements. Our muscles have two functions, என்னென்ன, to generate motion and force. All these activities are controlled and coordinated by skeletal, muscular and nervous system. ஸோ இந்த மூணு ஒருங்கிணைஞ்சால் தான் நமக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்க முடியும். The human body is capable of wide range of movements from the gentle blinking of eye, கண் சிமிட்டுறதுலேருந்து, ரன்னிங் மேரத்தான், அதாவது என்னென்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி திறக்கிறதுக்கும், அதே போல் வெகு தூரம் இந்த மேரத்தான் ரேஸ்லாம் ஓடுறது எல்லாத்துக்குமே இந்த மஸ்குலர் ஆக்ஷன் ரொம்ப காரணம். மூமெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், ஷெல்டர், மீட் அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ். இது எல்லாமே ஒரு உணவுக்காக நம்ம தேடி போகிறது, ஒரு தங்கும் இடத்துக்கு போகிறது, எஸ்கேப் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னாக்க எதிரிகள்கிட்டேருந்து நம்ம பாதுகாக்கிறது. இந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாத்துக்குமே லோகோமோஷன் பேர். ஸோ லோகோமோஷன் ஹேஸ் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம ஜென்ரலாக பார்த்தோன்னா லோகோமோஷனோட டெஃபினிஷன் இருக்குது. இது உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ் சின்ன இதில் கேட்கலாம், லைக் 1 மார்க் 2 மார்க் அப்படின்னு கேட்கும்போது இந்த பிகினிங் ஆஃப் த இது நீங்கள் பார்க்கல அப்படின்னா லோகோமோஷனுங்கிற டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிய வராது. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். என்னென்னா, மூமெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், ஷெல்டர், மீட் அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் இஸ் கால்ட் லோகோமோஷன். ஸோ அதை எழுதும்போதே ஒன்று கீழே ஒன்று கூட எழுதலாம். மூமெண்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், அதுக்கு கீழே ஷெல்டர், அதுக்கு கீழே மீட் அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு போட்டு இஸ் கால்ட் லோகோமோஷன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். Different types of movements that occur in the cells of our body are amoeboid, ciliary, flagellar and muscular movements. So types of movements. என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் நம்ம மூமெண்ட்டுன்னு பார்த்துட்டோம். ஒரு இடத்துக்கு போகிறது, உணவு தேடுறது, என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது விதவிதமாக பாடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமீபாய்டு மூமெண்ட். அமீபாய்டு மூமெண்ட்னா என்ன? செல்ஸ், நம்ம எல்லாம் செல்ஸால் ஆனவங்க தான். செல்ஸ் சச் அஸ் மேக்ரோஃபேஜஸ் எக்ஸிபிட் அமீபாய்டு மூமெண்ட். மேக்ரோஃபேஜுங்கிற செல் அமீபாய்டு மூமெண்ட்டை கொடுக்கறது. எதுக்கு அது யூஸ் ஆகுது? ஃபார் என்கல்ஃபிங் பேத்தோஜன்ஸ் பை சியூடோபோடியா ஃபார்ம்டு பை தி ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ ஒரு செல்லையும் சைட்டோபிளாசம் இருக்குங்கிறது தெரியும். அந்த சைட்டோபிளாசம் இருக்குது இல்லையா, ஸ்ட்ரீமிங் மூமெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம், வேகமாக அது ஒரு மூமெண்ட்டை கொடுக்கறது. சைட்டோபிளாசத்தோட மூமெண்ட்னால என்ன ஆகிடுனா சியூடோபோடியா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. சியூடோபோடியாங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு, ஃபால்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ அந்த அந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் போது உருவாகும். அப்புறம் அதை என்கல்ஃப் பண்ணினதுக்கப்புறம் இந்த சியூடோபோடியா இல்லாமல் போயிடும். ஸோ நார்மல் ஆகிடும் அது. ஸோ அதுதான் அமீபாய்டு மூமெண்ட். சீலியரி மூமெண்ட். திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் அக்கர் இன் ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ். ஸோ ரெஸ்பிரேஷன் எங்கெல்லாம் நடக்கிறது, இந்த பேசேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பேசேஜஸ்லாம் சீலியரி மூமெண்ட் நடக்கிறது. அது எப்படின்னா ஜெனிட்டல் ட்ராக்ஸ்லேயும் இருக்குது, விச் ஆர் லைன்டு பை சீலியேட்டட் எபித்தீலியல்ஸ். ஸோ இந்த சீலியரி மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செல்ஸ் இருக்கும். செல்ஸ் அதாவது எபித்தீலியல் செல்ஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எபித்தீலியல் செல்ஸ்ன்னு இருக்கும். அந்த எபித்தீலியல் செல்ஸ் சின்னதாக ஒரு சீலியானா ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மூமெண்ட்ஸ் தான் இது சீலியரி மூமெண்ட்னு பேர். இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி பேசேஜஸ் அண்ட் ஜெனிட்டல் ட்ராக். நெக்ஸ்ட் ஃப்ளாஜெல்லார் மூமெண்ட்ஸ். This type of movement occur in cells which are having flagella or whip-like motile organelle. The sperm cells show flagellar movement. ஸோ flagellar movements பார்த்தீங்கன்னா சீலியரி மூமெண்ட்டில் சின்ன ப்ரொட்ரூஷன் தான் இருக்கும். flagellar மூமெண்ட்டில் கொஞ்சம் அந்த ப்ரொட்ரூஷன் இலாங்கேட்டடாக இருக்கும், ஒரு விப்-லைக் ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். இந்த விப்-லைக் ஸ்ட்ரக்சர் டூ அண்ட் ஃப்ரோ அப்படி நல்ல மூமெண்ட்டை கொடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்ஸ் தான். நெக்ஸ்ட் கம்ஸ் மஸ்குலர் மூமெண்ட். The movement of hand, leg, jaw, tongue are caused by the contraction and relaxation of muscles
which is termed as muscular movement. ஸோ இந்த மஸ்குலர் மூமெண்ட் உங்களுக்கெல்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியக்கூடியது. இதெல்லாம் செல்ஸில் அக்கறை ஆகுதுன்னு படித்தோம். இது எப்படின்னாக்க கை கால்கள், ஜாஸ், நம்ம பேசுகிறது இந்த ஜா, டங்கு, நாக்கு, ஆர் காஸ்ட் பை கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். இந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், மசில் வந்து சுருங்கி விரியறது, விச் இஸ் டேர்ம்ட் அஸ், இதுக்கெல்லாம் பேர் மஸ்குலர் மூமெண்ட்ஸ்ன்னு பேர். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுன்னா டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து அமீபாய்ட் மூமெண்ட், அப்புறம் செயலியரி மூமெண்ட், ஃப்ளாஜெல்லார், மஸ்குலர் மூமெண்ட். ஸோ இதுவும் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேட்கும்போது மூமெண்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை எழுதினதுக்கப்புறம் ஒன்று கீழே ஒன்றா 4த்தையும் எழுதணும். எழுதினா மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ஸோ மஸ்குலர் மூமெண்ட்ங்கிறத பார்த்தோம். இப்போ மசில்ஸ், அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். மசில்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூஸ் விச் ஆர் derived ஃப்ரம் எம்ப்ரியானிக் மீசோடம். ஸோ இது இங்கே வந்து மசில்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. எங்கேருந்து அதுங்க உருவாகக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா விச் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் எம்ப்ரியானிக் மீசோடம். இந்த எம்ப்ரியோ இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்லையே, அதில் மீசோடம் செல்ஸ்ன்னு இருக்கும். அந்த மீசோடம் செல்ஸ் தான் வந்து மசில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. தே ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் கால்ட், அந்த மசில்ஸ்ன்னு எடுத்தோன்னா செல்ஸோட பேர் என்ன அப்படின்னா மயோசைட்ஸ், அண்ட் கன்ஸ்டிடியூட்ஸ் 40 to 50% ஆஃப் பாடி வெயிட் இன் அடல்ட். ஸோ முக்கால்வாசி நம்ம அடல்ட்டுன்னு எடுத்தோன்னா பாடி வெயிட்டில் 40லேருந்து 50% இந்த மசில்ஸால் ஆகப்பட்டது. தீஸ் செல்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர். இந்த மயோசைட்ஸ் எல்லாம் சேர்ந்து, பவுண்ட் டுகெதர்னால் அப்படியே சேர்ந்து, எப்படி சேர்றது? பை கனெக்டிவ் டிஷ்யூ, திசுக்களால் அப்படியே சேர்றது அந்த செல்ஸ் எல்லாம், டு ஃபார்ம் அ மஸ்குலர் டிஷ்யூ. தி மசில்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ், நேம்லி skeletal, visceral and cardiac muscles. ஸோ மசில்ஸ்னால் என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மசில்ஸ்னால் ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூஸ்னு எழுதணும். விச் ஆர் derived ஃப்ரம் எம்ப்ரியானிக் மீசோடம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எழுதணும். எம்ப்ரியானிக் மீசோடம், இந்த மீசோடமை எப்படி புக்கில் ஹைலைட்டடாக இருக்கோ அண்டர்லைன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்னென்னா மீசோடம் தெரிஞ்செடுத்து அப்புறம் எந்த செல்ஸால் உருவாக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா மயோசைட்ஸுன்ற செல்ஸால். இந்த மயோசைட்ஸுன்ற செல்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒருங்கிணைஞ்சு ஒரு பவுண்ட் ஆகணும் இல்லையா, அப்படியே சேர்ந்து இருக்கிறதுக்கு டிஷ்யூஸ் வேணும். அந்த டிஷ்யூஸ் வந்து மஸ்குலர் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. தி மசில்ஸ் அப்புறம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா skeletal, visceral, cardiac மசில் 3 டைப்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு skeletal மசில்ஸை பார்க்கலாம். skeletal muscle is attached to the bone. போனோடு தான் இருக்கும். பை எ பண்டில் ஆஃப் கொலாஜின் ஃபைபர்ஸ் நோன் அஸ் டெண்டான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெண்டான்கிறது டெஃபினேஷனில் உங்களுக்கு வரலாம். இந்த புக்குக்கு உள்ளே படிக்கும்போது தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அதனால தான் நான் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கெலிட்டல் மசில் ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்கெலிட்டல் மசில். இன்னொரு பேர் வந்து வாலண்டரி மசில்னு பேர். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வரலாம் ஸ்கெலிட்டல் மசில், அதர்வைஸ் நோன் அஸ் வாலண்டரி மசில். ஸ்கெலிட்டல் மசில் இஸ் அட்டாச் டு தி போன். போன்லலாம் இது வந்து அட்டாச் ஆகக்கூடியது. போன் வந்து வெறும்னு அப்படியே போனாக இருக்காது, கூட வந்து மசில்ஸ் இருக்கும். அது வந்து போன் பை பண்டில் ஆஃப் கொலாஜின் ஃபைபர்ஸ் நோன் அஸ் டெண்டான். ஈச் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ் கால் fascicle. Each muscle fiber contain hundreds to thousands of rod-like structures called myofibrils that run parallel to its length. ஸோ என்ன சொல்கிறாங்க இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கெலிட்டல் மசில் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான், போனோட இருக்கக்கூடியது. அண்ட் அட்டாச்ட் எப்படின்னாக்கா போன் பை பண்டில் ஆஃப் கொலாஜின் ஃபைபர்ஸ், நிறைய ஃபைபர்ஸ் இருக்கும். அதுங்களுக்கு அந்த ஃபைபர்ஸுக்கு பேர் டெண்டான்னு பேர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெண்டான் எழுதி அண்டர்லைன் பண்ணிடணும். அதுக்கு கீழே செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுனா, ஒரு மசிலும் பண்டிலால் உருவாக்கப்படுறது. அந்த பண்டிலுக்கு பேர் வந்து fascicle. அதுக்கப்புறம் என்னென்னா அதுதான் பண்டில் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். ஒரு மசில் ஃபைபராக நிறைய ஒரு பண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த பண்டிலுக்கு பேர் fascicle. ஸோ ஒரு மசில் ஃபைபரும் ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், கால் மயோஃபைபர். 3வது பாயிண்ட், தட் ரன் parallel to its length. The connective tissue covering the whole muscle is the epimysium. ஸோ இப்போ என்னென்னாக்க ராடாக இருக்குங்கிறத படித்தோம். அந்த ஒன்று வந்து என்டையர் லெங்த் அது ரன் ஆகுது, அது ஃபுல்லாக கவர் ஆகுது இல்லையா, ஹோல் மசிலை கவர் ஆகிறதுக்கு பேர் வந்து எபிமைசியம் அப்படின்னு பேர். தி கவரிங் அரவுண்ட் ஈச் fascicle இஸ் தி பெரிமைசியம்
அந்த மசில் ஃபைபர் இஸ் சரௌண்டட் பை தி எண்டோமைசியம். ஸோ இதில் 3 பார்க்குறோம், எபிமைசியம், பெரிமைசியம் அண்ட் எண்டோமைசியம். ஸோ 3மே எழுதணும். தே கண்ட்ரோல் தி வாலண்டரி ஆக்ஷன் சச்சஸ். ஸோ இந்த மசிலால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா, வாலண்டரி ஆக்ஷன். வாலண்டரினா நம்மளா பிரியப்பட்டு செய்கிறது. சச்சஸ் வாக்கிங், நடக்கணுன்னா தான் நடக்க போகிறோம், ரன்னிங், ஸ்விம்மிங், ரைட்டிங், அந்த மாதிரி உங்களுக்கே நிறையா தெரியும். ஹென்ஸ் டேர்ம்ட் அஸ் வாலண்டரி மசில்ஸ். ஸோ இது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். இப்போ ஸ்கெலிட்டல் மசில் பார்த்தா அடுத்து ஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி அது எப்படி பார்க்குறதுக்கு என்னென்ன இருக்குது, அதிலெல்லாம் எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்ட்ரக்சர். ஈச் மசில் ஃபைபர் இஸ் எ தின் அண்ட் இலாங்கேட்டட். ஒரு மசில் ஃபைபரும் பார்த்தீங்கன்னா தின், மெலிசாக இருக்கும், அண்ட் லெங்த் அண்ட் இலாங்கேட்டடாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தம் டேப்பர் அட் ஒன் ஆர் போத் எண்ட்ஸ். 2 பக்கமும் டேப்பர் ஆகிருக்கும். டேப்பர்னால் மெலிசாக அந்த குழவிலாம் வருதுல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு மெலிசாக போய் குறுகி போய் முடிஞ்சிடும், டேப்பரிங். மசில் ஃபைபர் ஹேஸ் மல்டிபிள் ஓவல் நியூக்ளியஸ். ஸோ ஒரு மசில் ஃபைபர்லேயும் ஓவல் ஷேப்டு உங்களுக்கே தெரியும், அதில் நியூக்ளியை இருக்கும். ஜஸ்ட் பினித் இட்ஸ் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் சார்கோலெம்மா. என்னென்னாக்க பிளாஸ்மா மெம்பரேன் தான் வெளியில் இருக்கிற கோட்டிங்க்கு பேர். அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு ஜஸ்ட்டு கீழே ஒரு நியூக்ளியை இருக்கும். நியூக்ளியோட ஷேப்பு ஓவல் ஷேப்டு. இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு இன்னொரு பேர் சார்கோலெம்மான்னு பேர். தி சைட்டோபிளாசம் இப்போ ஆயிடுது. இப்போ அவுட்டர் லைன் சொல்லிட்டோம். அவுட்டர் லைன் பிளாஸ்மா மெம்பரேனால் ஆயிருக்கு. உள்ளே ஒரு நியூக்ளியை இருக்குது, ஓவல் ஷேப் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஆஃப் த மசில் ஃபைபர் இஸ் கால் சார்கோபிளாசம். யூஸ்வலாக சைட்டோபிளாசம் செல்லில் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். மசிலில் இருக்கிற சைட்டோபிளாசத்துக்கு பேர் சார்கோபிளாசம். சார்கோபிளாசம் இட் கண்டெய்ன்ஸ், அதில் என்னென்ன இருக்குது, கிளைகோசோம்ஸ், மயோக்ளோபின் அண்ட் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இது 3 இருக்குது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், கிளைகோசோம்ஸ், மயோக்ளோபின், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மயோக்ளோபின்னா என்ன? மயோக்ளோபின் இஸ் எ ரெட் கலர் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஆஃப் த மசில் ஃபைபர். ஸோ அது ரெட் கலராக இருக்கும், ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சிமிலர் டு ஹீமோக்ளோபின் அண்ட் கண்டெய்ன்ஸ் அயன் குரூப் that has affinity towards oxygen and serves as reservoir of oxygen. ஸோ நம்ம உடம்புல எப்படி ஹீமோக்ளோபின், அந்த ரத்த அணுக்கள் ஆர்பிசிஸில் ஹீமோக்ளோபின் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி மசிலை பொறுத்த வரைக்கும் மயோக்ளோபின்னு ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அந்த மாதிரி அதுக்கு சமமாக தான் அதையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் சிமிலர் டு ஹீமோக்ளோபின், கண்டெய்ன்ஸ் அயன் குரூப் இருக்குது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் அயன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தட் ஹாஸ் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் ஆக்சிஜன் அண்ட் சர்வ்ஸ் அஸ், அந்த ஆக்சிஜனை தேக்கி வச்சுக்கிறது, ரிசர்வாயர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைகோசோம்ஸ் ஆர் தி கிரானியூல்ஸ். ஸோ அடுத்தது கிளைகோசோம்ஸ்னால் என்னென்னா கிரானியூல்ஸ், குட்டி குட்டியாக கிரானியூல்ஸாக இருக்கும், ஆஃப் ஸ்டோர்டு கிளைகோஜன். ஸோ கிரானியூல்ஸ் கிளைகோஜனால் ஆகப்பட்டது, தட் ப்ரொவைட் குளுக்கோஸ் டியூரிங் த பீரியட் ஆஃப் மசில் ஃபைபர் ஆக்டிவிட்டி. ஸோ மசில் ஃபைபர் ஆக்ஷன் எப்பப்போ நடக்கிறது, கையை ஆட்டுறது, எழுதுறது, ஓடுறது, இந்த மாதிரி மஸ்குலர் ஆக்ஷன் எப்பப்போ நடக்கிறதோ இந்த கிளைகோசோம்ஸில் இருக்கிற கிளைகோஜன், அந்த குளுக்கோஸ், அதெல்லாம் உபயோகப்படுத்தப்படுறது. ஆக்டின் அண்ட் மயோசின் ஆர் மசில் ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் தி மசில் ஃபைபர். ஸோ ஆக்டின், மயோசின் 2 இருக்குது. ப்ரோட்டீன் மசில் ஃபைபர்லேயே இருக்கக்கூடிய 2 ப்ரோட்டீன், ஆக்டின் அண்ட் மயோசின். ஸோ இந்த பேராகிராஃப் கிளியராக இருக்கும். அலாங் த ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் கிளியராக இருக்கு இல்லையா, பிளாஸ்மா மெம்பரேனால் ஆனதுன்னு சொல்லியிருக்கேன். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேனில் ஃபஸ்ட்டு ஓவல் ஷேப் நியூக்ளியை இருக்குது, ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்அப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா சைட்டோபிளாசம், மசிலில் இருக்கிற சைட்டோபிளாசத்துக்கு பேர் சார்கோபிளாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சார்கோபிளாசம்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னாக்கா கிளைகோசோம்ஸ், மயோக்ளோபின், சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மயோக்ளோபின் பார்த்தா ரெட் கலர் பிக்மெண்ட், ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட், அயன் கண்டென்ட் இருக்குது. இட் இஸ் நம்ம ஹீமோக்ளோபின் மாதிரி தான் அதுன்னு சொல்கிறாங்க. கிளைகோசோம்ஸ்னு எடுத்தோம்னாக்க அதில் கிளைகோஜன் இருக்குது, குளுக்கோஸை ரிலீஸ் பண்ணுறது, அது மஸ்குலர் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது தான் அது யூஸ் ஆகுது. அதை தவிர 2 ப்ரோட்டீன் இருக்குது, ஒன்று ஆக்டின், இன்னொன்று மயோசின். நெக்ஸ்ட் பேரா, அலாங் த லெங்த் ஆஃப் ஈச் மயோஃபைபிள். ஸோ ஒரு மயோஃபைபிளோட லெங்த் பார்த்துட்டு என்ன இருக்குன்னா, தேர் ஆர் ரிப்பீட்டட் சீரீஸ் ஆஃப் டார்க் அண்ட் லைட் பேண்ட். ஸோ
அப்படியே மயோஃபைபிள் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டார்க்கில் பேண்டுன்னு எனக்கு பட்டையாக கோடுகள், பட்டையாக பேண்டு திக்கனிங்ஸ். இது டார்க்காக இருக்குது. அடுத்து லைட் பேண்ட் இருக்குது. ஃபிகர் கொடுத்துருக்காங்க 9.1. அது பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். தி டார்க் ஏ பேண்ட் அண்ட் ஐசோட்ராபிக் பேண்ட்ஸ்னு பேர். டார்க் ஏ பேண்ட்ஸுக்கு பேர் அண்ட் ஐசோட்ராபிக் பேண்ட்ஸ். லைட் ஐ பேண்ட்ஸ் அதுக்கு பேர் ஐசோட்ராபிக் பேண்ட்ஸ். ஆர் பர்ஃபெக்ட்லி அலைன்டு வித் ஒன் another. ஸோ ஒன்று கீழே ஒன்றா பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட்டோடு இருக்குது. திஸ் டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் கிவ்ஸ் த செல் எ ஸ்ட்ரியேட்டட் அப்பியரன்ஸ். ஸோ இந்த மாதிரி பேண்டாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறது வந்து என்னென்னா ஸ்ட்ரியேஷன்ஸ்னால் கோடுகளால் ஆன ஸ்ட்ரக்சர் போல் நமக்கு தென்படுறது. ஈச் ஒரு பேண்ட், ஒரு டார்க் பேண்ட், லைட் பேண்ட், டார்க் பேண்ட், லைட் பேண்ட் ஆல்டர்னேட்டிவாக வரும்போது நமக்கு அந்த அப்பியரன்ஸ் தான் கிடைக்கும். ஈச் டார்க் பேண்ட் ஹேஸ் லைட்டர் ரீஜியன் இன் இட்ஸ் மிடில் கால்ட் த ஹெச் ஜோன். ஸோ ஒரு டார்க் பேண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை பார்த்தா கூட தெரியும், லைட்டர் ரீஜன் மிடில் வந்து கொஞ்சம் லைட்டு கலர், அதுக்கு பேர் ஹெச் ஜோன் பேர். ஹெச் ஜோன். ஈச் ஹெச் ஜோன் இஸ் பைசெக்டட் வர்டிக்கலி பை டார்க் லைன் கால்ட் எம் லைன். ஸோ அந்த ஹெச் ஜோனும் பைசெக்ட் ஆகிருக்கு. பைசெக்ட்னா ரெண்டாக வகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் எம் லைன்னு பேர் மிடில். தி லைட் ஐ பேண்ட் ஆல்சோ ஹாவ் டார்க்கர் மிட்லைன் ஏரியா கால் இசட் டிஸ்க். ஸோ இது வந்து டார்க் ஜோன் ஆகிடுது. லைட் ஐ பேண்ட்ஸ், ஐசோட்ராபிக் பேண்ட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா ஆல்சோ ஹாவ் மிடில் லைன் இருக்குது. அது பேர் இசட் டிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோ இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்ஸ் நல்லா தெரியும். ஜஸ்ட் நல்லா கிளியராகவே இருக்க பிக்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இசட் ஹெச் எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே, சிம்பிளாக லைக் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு வரும்போது சிம்பிளாக ஒரு படம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரஃப் நோட்டில் இதுக்குன்னே ஒரு சயின்ஸ் நோட் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இதில் இருக்கிற படத்தெல்லாம் பார்த்தா ஜஸ்ட் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே கொடுத்தா மாதிரி இருக்குது. காம்ப்ளிகேட்டடாக வரையாமல் சிம்பிளாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வரைஞ்சால் ஈஸியாக என்ன ஸ்ட்ரோக் போட்டு அந்த எதுவுமே அதில் இது மிஸ் ஆகக்கூடாது. மெயினாக வந்து ஒரு டயக்ராம்னாலே அதில் லேபிளிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன லேபிள் நம்ம மார்க் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ண போகிறோம், இதில் இசட் ஹெச் என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு பிக்சர் கண்டிப்பாக வரையணும். எப்போவுமே சயின்ஸுன்னு எடுத்துங்க. தி மயோஃபைபிள்ஸ் கண்டெயின் தி கான்ட்ராக்டில் எலிமெண்ட். ஸோ மயோஃபைபிள்ஸ் எடுத்தணும்னா கான்ட்ராக்ட் ஆகுது. கான்ட்ராக்ட்னா சுருங்கணும்ல, அதுக்குரிய எலிமெண்ட். எப்படி மசில் சுருங்கி விரிஞ்சு இந்த ஆக்ஷனில் தான் நமக்கு நடக்கவோ எழுத கொள்ள ஓடுறதுக்கு ஸ்விம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உதவுறது. ஸோ அந்த ஆக்ஷன் எப்படி நடக்கிறது அப்படின்னா கான்ட்ராக்டில் எலிமெண்ட் இருக்குது அதில். அதுக்கு பேர் சார்கோமியர் விச் இஸ் தி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். ஒரு ஸ்கெலிட்டல் மசில் எடுத்தனால பேசிக்காக அந்த சார்கோமியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்கோமியர் இஸ் த ரீஜன் ஆஃப் மயோஃபைபிள் பிட்வீன் 2 சக்ஸசிவ் இசட் டிஸ்க். ஸோ 2 இசட் டிஸ்க் இருக்குது இல்லையா, 2 இசட் டிஸ்க்கு நடுவில் பிட்வீன் 2 சக்ஸசிவ், ஒரு இசட் டிஸ்க்கு அடுத்த இசட் டிஸ்க் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த மயோஃபைபிள். இட் கண்டெயின்ஸ். ஸோ அப்படிப்பட்ட இசட் டிஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னா இட் கண்டெயின்ஸ் ஏ பேண்ட் வித் எ ஹாஃப் ஐ பேண்ட் அட் ஈச் எண்ட். ஸோ அதில் ஏ பேண்ட் இருக்குது, அப்புறம் ஹாஃப் ஐ பேண்ட், ஒரு ரெண்டு பக்கமுமே ஐ பேண்ட் இருக்குது. இன்சைட் த சார்கோமியர் 2 type of filaments are present. ஸோ சார்கோமியர் இன்சைடுன்னு பார்த்தீங்கன்னா 2 types of filaments இருக்குது, நேம்லி திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிக்சரை வச்சு பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா கொஞ்சம் புரியும். இல்லை ஜஸ்ட் அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மயோஃபைபிள்ஸ் எடுத்துனா இட் கண்டெயின்ஸ் கான்ட்ராக்டைல் எலிமெண்ட். ஸோ அது வேண்டாம், இட் கண்டெயின்ஸ் எலிமெண்ட் சார்கோமியர்னு போடலாம். ஆனால் உங்களுக்கு கான்ட்ராக்ஷனுக்கு உதவக்கூடியது எதுன்னு கேட்டால் சார்கோமியர் தான். அது வந்து ரொம்ப பேசிக் ஒரு ஸ்கெலிட்டல் மசிலுக்கும். நெக்ஸ்ட்டு அப்புறம் என்ன எழுதுனா அந்த மாதிரி ஒரு சார்கோமியர்னு எடுத்தனான்னா அது அந்த ரீஜியன். இது இந்த ரீஜியனில் என்ன இருக்கும், 2 இசட் டிஸ்க்கு, 2 சக்ஸசிவ் இசட் டிஸ்க்கு நடுவில் இருக்கிறது பிட்வீன். அப்படிப்பட்ட அந்த ரீஜன் நடுவில் இருக்கிற ரீஜனில் என்ன இருக்குது அப்படின்னா ஏ பேண்ட் இருக்குது வித் ஹாஃப் ஐ பேண்ட் அட் ஈச் எண்ட். ஓகே, ஏ பேண்ட் வித் ஹாஃப் ஐ பேண்ட் அட் ஈச் எண்ட். ஸோ அந்த மாதிரிக்கு அப்புறம் இன்சைட் த சார்கோமியர் 2 ஃபிலமெண்ட் இருக்குது, திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட். இது எழுதணும். இப்போ திக் ஃபிலமெண்ட் எக்ஸ்டென்ஸ் த என்டையர் லெங்த் ஆஃப் ஏ பேண்ட்.
thin filament extend across the I band and partly into A band. இது அப்படியே அந்த பிக்சரை பார்த்து படிச்சுக்கோங்க. தி இன்வாஜினேஷன் ஆஃப் சார்கோலெம்மா ஃபார்ம்ஸ், இன்வாஜினேஷன் அந்த உள் வாங்கிக்கிறது, உள்ளே அப்படி வர டக்டின் மாதிரி. தி இன்வாஜினேஷன் ஆஃப் சார்கோலெம்மா ஃபார்ம்ஸ் transverse tubules and they penetrate into the junction between A and I band. ஸோ A பேண்டுக்கும் I பேண்டுக்கும் நடுவில் பெனிட்ரேட் இன்டு தி ஜங்ஷன் பிட்வீன், அந்த ஜங்ஷனில் டியூபியூல் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளுக்கு நுழையிறது. நெக்ஸ்ட்டு மசில் டெர்மினாலஜி. ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், செல் மசில் ஈக்குவலன்ட் ஜென்ரல் டேர்ம் செல்லுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர் மயோஃபைபிள்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். பிளாஸ்மா மெம்பரேன் அது முதலே சொன்னேன் இல்லையா, செல்லுன்னு எடுத்துனா நம்ம அவுட்டர் மோஸ்ட் லைனிங் பார்த்தா பிளாஸ்மா மெம்பரேன் சொல்லுவோம். இதில் சார்கோலெம்மா. சைட்டோபிளாசம்னு சொல்லும்போது மசிலை பொறுத்த வரைக்கும் சார்கோபிளாசம் சொல்லுவோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொன்னால் மசிலை பொறுத்த வரைக்கும் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வரைக்கும் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ட்ராக்டைல் புரோட்டீன். இதனோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் கான்ட்ராக்ட் அப்படி ஆக போகிறது, சுருங்க போகிறது அப்படிங்கும்போது அது எதை பொறுத்து இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் presence ஆஃப் கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ். முன்னாடியே படித்தோம், 2 ப்ரோட்டீன் இருக்குன்னு படித்தோம், ஆக்டின் அண்ட் மயோசின். இந்த 2 ப்ரோட்டீனோட ப்ரெசன்ஸை வச்சு தான் நம்ம மசிலோட கான்ட்ராக்ஷன் நடக்கிறது. ஃபிகர் 9.2ல் கொடுத்துருக்காங்க அது. ஸோ such as actin and myosin myofilaments. ஸோ ஒரு மயோஃபிலமெண்ட்ஸில் உங்களுக்கு presence ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, ஆக்டின் அண்ட் மயோசின். திக் ஃபிலமெண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன் மயோசின். திக்காக இருந்ததுன்னா, திக் இருக்குது, தின் இருக்குது. திக் ஃபிலமெண்ட்டாக இருந்ததுன்னா அதில் மயோசின் இருக்குது, விச் ஆர் பண்டில் டுகெதர் whose heads produce at opposite end of the filament. Okay. Each myosin molecule is made up of a monomer called meromyosin. ஓகே, ரொம்ப கிளியராக இருக்காது. ஈச் மயோசின், அதாவது திக் ஃபிலமெண்ட் இருக்குது, திக் ஃபிலமெண்ட் கம்போஸ்ட் ஆஃப் மயோசின். ஓகே, அந்த அதெல்லாம் வந்து அப்படியே பண்டில் டுகெதர். அந்த ஹெட் ரீஜன் இருக்கு இல்லையா, whose heads produce at opposite end of the filament சொல்கிறாங்க. ஈச் மயோசின் மாலிகுல், ஒரு மயோசின் மாலிகுல்லையும் is made up of monomer called meromyosin. மோனோமரால் உருவாக்கப்பட்டது, பேர் meromyosin. meromyosin has 2 regions. globular head வந்து உருண்டையாக குளோபியூல் மாதிரி இருக்குது, with a short arm and a tail. ஆர்ம் இருக்குது, tail region டேப்பரிங்காக இருக்குது. The short arm constitutes a heavy meromyosin. heavy meromyosin அடுத்தது பிரிக்கிறாங்க, heavy meromyosin, light meromyosin. ஸோ ஷார்ட் ஆர்மாக இருந்ததுன்னா அது வந்து ஹெவி meromyosin இருக்குது, டெய்ல் ரீஜனில் இருக்கிறது வந்து லைட் meromyosin. ஸோ ஹெட் ரீஜன் குளோபியூலாக இருக்குது, ஷார்ட் ஆர்ம் இருக்குது, டெய்ல் ரீஜன் இருக்குதுன்னு அதை பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ குளோபுலார் ஹெட் இருக்குது, அது வந்து meromyosin, அந்த குளோபுலார் ஹெட் வித் ஷார்ட் ஆர்ம் டெய்ல். ஷார்ட் ஆர்ம் பார்த்தீங்கன்னா ஹெவி meromyosin, டெய்ல் ரீஜன் வந்து லைட் meromyosin. ஹெட் பியர்ட்ஸ், ஹெட் இருக்குல்ல, ஹெட்டில் என்ன இருக்குது, அண்ட் ஆக்டின் பைண்டிங் சைட். ஆக்டின் வந்து அங்கே ஒட்டிக்கக்கூடிய ஒரு சைட் இருக்குது, பைண்ட் ஆகுது, பைண்டுனா அங்கே போய் அட்டாச் ஆகிக்கிறது ஆக்டின்கிறது. ஸோ அதுக்கு ஒரு சைட் இருக்குது, அது ஒரு ரீஜன் இருக்குது, அண்ட் ஏடிபி பைண்டிங் சைட் ரெண்டும் இருக்குது. ஸோ உடம்புல நம்ம உணவுலாம் உட்கொள்கிறோம், கடைசியாக நம்ம வந்து எனர்ஜியாக அது வந்து ஸ்டோர் ஆகுதுன்னு படிச்சிருக்கோம். இந்த ஏடிபி மாலிகுல் இருக்கு இல்லையா, அது வந்து பைண்ட் ஆகிறதுக்கு அங்கே ஒரு சைட் இருக்குது. அட் த சேம் டைம் ஆக்டின் பைண்டிங் சைட்டும் இருக்குது. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் ஏடிபேஸ் enzyme, adenosine triphosphate இது enzyme that split ATP to generate energy. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இந்த என்சைம் இருக்குது, இந்த என்சைம்னால நமக்கு என்ன யூஸ்னு பார்த்தா, இந்த ஏடிபி இருக்குது இல்லையா, அதை ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணால் தான் உங்களுக்கு எனர்ஜி வெளியில் வரும் ஃபார் தி கான்ட்ராக்ஷன். அப்புறம் தான் மசில் கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ இத்தனையும் நம்ம தெளிவாக நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, எனர்ஜி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம நிமிஷமாக மசில் சுருங்கி விரையிறத பார்க்குறோம். கையை ஒரு பாலை பிடிக்கிறோம், திருப்பி விரித்து தூக்கி போடுறோம், எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் நிமிஷமாக நடக்கக்கூடிய செயலுக்கு இவ்வளோ இருக்குது உள்ளடக்கம். தின் ஃபிலமெண்ட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப், இப்போ திக்கு படித்து முடிச்சிட்டோம், இப்போ தின் ஃபிலமெண்ட் வரும். தின் ஃபிலமெண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் 2 intertwined ஆக்டின் மாலிக்யூல். ஸோ 2 ஆக்டின் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இன்டர்ட்வைண்டுன்னா அப்படியே முறுக்கி விட்டா மாதிரி இருக்குது. ஆக்டின் ஹேஸ்
பாலிபெப்டைட் சப்யூனிட்ஸ் கால்டு. அந்த ஆக்டினில் என்ன இருக்குது அப்படின்னா குளோபியுலார் ஆக்டின் இருக்குது. அது வந்து ஜி ஆக்டின் எழுதலாம். ஃபிலமெண்டஸ் ஃபார்ம் இருக்குது. ஃபிலமெண்ட் அப்படியே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எஃப் ஆக்டின் எழுதலாம். குளோபியூல் மாதிரி இருக்கிறதுக்கு ஜி ஆக்டின், ஃபிலமெண்ட் மாதிரி இருக்கிறதுக்கு எஃப் ஆக்டின். ஸோ ஈச் தின் ஃபிலமெண்ட் இஸ் மேட் ஆஃப், ஒரு தின் ஃபிலமெண்ட்லேயும் 2 எஃப் ஆக்டின்ஸ் ஹெலிக்கலி வவுண்ட் டு ஈச் அதர். ஸோ எஃப் ஆக்டின் என்ன, ஹெலிக்கலாக வவுண்ட் ஆகிருக்கு. அப்படியே ஹெலிக்கலாக அப்படி சுற்றுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஹெலிக்கலி வவுண்ட் டு ஈச் அதர். ஈச் எஃப் ஆக்டின் இஸ் எ பாலிமர் ஆஃப் மோனோமெரிக் ஜி ஆக்டின்ஸ். ஓகே, இட் இஸ் எ பாலிமர். எதனோட பாலிமர்? மோனோமெரிக் ஜி ஆக்டினோட பாலிமர். இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் எ பைண்டிங் சைட் ஃபார் மயோசின். ஸோ இதை தவிர ஒரு மயோசின் வந்து பைண்ட் ஆகக்கூடிய ஒரு சைட் இருக்குது. தி தின் ஃபிலமெண்ட்ஸ் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் செவரல் ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் லைக். ஸோ இந்த தின் ஃபிலமெண்ட்ஸில் உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ்லாம் வேறு இருக்குது. என்னென்ன ப்ரோட்டீன் பார்த்தோன்னா ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின். என்னென்ன ப்ரோட்டீன்? ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின், which help in regulating the contraction of muscles along with actin and myosin. ஸோ actin and மயோசினோட கூட இயங்கக்கூடிய இன்னும் 2 ப்ரோட்டீன் என்னென்னா ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின் அப்படின்னு. அந்த 2 ப்ரோட்டீனோட நேமையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 9.2. இந்த பிக்சர் என்ன, காம்போசிஷன் ஆஃப் திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட். இப்போ படித்தோம் இல்லையா, திக் அண்ட் தின் ஃபிலமெண்ட் வந்து படிச்சிருக்கோம். என்னென்ன அதில் ப்ரோட்டீன் இருக்குது, ஆக்டின், மயோசின், ட்ரோப்போமயோசின், ட்ரோப்போனின். இதனோடதெல்லாம் ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குது, எங்கெங்கே படங்களில் வந்து கிளியராக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் வந்து இது எழுதும்போது இந்த பிக்சர் வரைஞ்சி இதை லேபிள் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்கிறது? ஸ்லைடிங் இதை பற்றி வந்து தியரி வைஸ் வந்து சில பேர் அவங்கவுங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அவங்களோட ரிசர்ச் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. இதில் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரிங்கிற தியரியை பற்றி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இன் 1954 நடந்தது. ஆண்ட்ரூ எஃப் ஹக்ஸ்லே அண்ட் ரோல்ஃப் நீடர்கர்க் ப்ரப்போஸ்டு தி. ஸோ இவங்க தான் வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி டு எக்ஸ்பிளைன் மசில் கான்ட்ராக்ஷன். ஓகே, இந்த தியரி படி என்னன்னு பார்க்கலாம். அக்கார்டிங் டு திஸ் தியரி, இந்த ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரியால் நம்ம தெரிவிக்கப்படுறது என்ன அப்படின்னா ஓவர்லேப்பிங் ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபிலமெண்ட். ஸோ ஓவர்லேப்பிங் ஆக்டின் மேலே மயோசின், மயோசின் ஆக்டின், அந்த ஓவர்லேப் ஆகி ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுனால ஆஃப் ஃபிக்ஸட் லெங்த் ஸ்லைடு பாஸ்ட் ஒன். ஸோ குறிப்பிட்ட லெங்க்த்துக்கு ஃபிக்ஸட் லெங்க்த்துக்கு ஸ்லைடு பாஸ்ட் ஒன் அனதர் இன் அன் எனர்ஜி ரிக்வயரிங் ப்ராசஸ் ரிசல்ட்டிங் இன் மசில் கான்ட்ராக்ஷன். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் மசில் கான்ட்ராக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின் ஓவர்லாப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் ஃபைபர் இஸ் எ ரிமார்க்கபிள் ப்ராசஸ் that helps in creating a force to move or to resist a load. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஸோ எதுக்கு அப்படின்னா கிரியேட்டிங் எ ஃபோர்ஸ் டு மூவ், அதாவது அப்படியே பிடிச்சி ஒரு கனமான ஒரு கல்லை தள்ளுறது, ஒரு பெட்டியை தள்ளுறது, அதுக்கும் ரெசிஸ்டர் லோடு, இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மசில் கான்ட்ராக்ஷன். The force which is created by contracting muscle is called muscle tension. ஸோ அப்படி உருவாக்கப்படுற அந்த ஃபோர்ஸுக்கு பேர் மசில் டென்ஷன்னு பேர். த லோட் இஸ் எ வெயிட். ஸோ ஒரு ஸ்டோனோ ஒரு பாக்ஸோ எடுத்தோன்னா, ஹெவியான ஆப்ஜெக்ட் எடுத்தோன்னா அது வெயிட்டுன்னு சொல்கிறோம். ஆர் ஃபோர்ஸ் தட் ஒப்போசஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில். ஸோ அது வந்து பாரமாக தரையில் அப்படியே உட்காந்துட்டுருக்கு, அது நம்மளை எதிர்க்கிறது, அவ்வளோ பாரமாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கும் மேலே ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளினா தான் அதை தள்ள முடியும். கான்ட்ராக்ஷன் இஸ் தி கிரியேஷன் ஆஃப் டென்ஷன் இந்த மசில். ஸோ மசில் கான்ட்ராக்ட் ஆகிறதே வந்து டென்ஷன் தான், அதனோட ரிசல்ட் அது. கிரியேஷன் ஆஃப் டென்ஷனுங்கிறது உருவாக்கப்படுறது. இந்த மசிலில் டென்ஷன் ஃபார்ம் ஆகுது. விச் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் இஸ் த ரிலீஸ் ஆஃப் டென்ஷன். ஸோ அது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். ஸோ மசில் வேகமாக கான்ட்ராக்ட் ஆனதும் நம்ம அந்த கல்லை பிடிச்சி தள்ள முடியுது, அது வந்து ஆக்டிவ் ப்ராசஸ். ஸோ நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா, ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க
ரிலீஸ் ஆஃப் டென்ஷன் கிரியேட்டட் பை ஸோ அந்த கான்ட்ராக்ஷனில் வரக்கூடியதை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறோம், அதை வித்ட்ரா பண்ணிட்டோன்னா. மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை நர்வ் இம்பல்ஸ் சென்ட் பை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து பிரெயின் கண்ட்ரோல் தான். ஸோ இந்த ஒரு ஒரு பாரமான கல், ஒரு பாறையை பார்க்குறோம், இல்லை ஒரு வெயிட்டான ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துட்டு இதை ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம், இல்லை லிஃப்ட் பண்ணணும், இதை இங்கே நகர்த்தி வைக்கணும் அப்படிங்கிறது பிரெயின் சிக்னல் கொடுத்தா தான் எல்லா நிகழ்வுமே நடக்கும். ஸோ சிக்னல் வந்து இம்பல்ஸ் வந்து சென்ட் பை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் த்ரூ எ மோட்டார் நியூரான் வழியாக தான் இது நடக்குது. தி ஜங்ஷன் பிட்வீன் மோட்டார் நியூரான் அண்ட் தி சார்கோலெம்மாங்கிறது மசில் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ சார்கோலெம்மாக்கும் மோட்டார் நியூரானுக்கும் ஜங்ஷன் பிட்வீன் இது ரெண்டுக்கும் இருக்கிறது என்னென்னா மசில் ஃபைபர், நடுவில் மசில் ஃபைபர் இருக்குது. தட் இஸ் கால்ட் ஆஸ் நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் ஆர் மோட்டார் எண்ட் பிளேட். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. பிரெயின்லேருந்து வர சிக்னல் இம்பல்ஸை வந்து இந்த சார்கோலெம்மா வரைக்கும் நமக்கு ரீச் ஆகணும் இல்லையா? ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து மசில் ஃபைபர் இஸ் கால்ட் என்னென்னா மோட்டார் நியூரான். அது பேர் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் பேர், மோட்டார் எண்ட் பிளேட். வென் நர்வ் இம்பல்ஸ் ரீச்சஸ் எ நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ நர்வில் இருக்கிற சிக்னல் இப்போ வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனுக்கு வந்தது என்ன ஆகுது? அசிட்டைல் கோலைன் இஸ் ரிலீஸ்டு. உடனே இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் என்னது? அசிட்டைல் கோலைன்கிறது உடனே ரிலீஸ் ஆகிடுது. இட் இனிஷியேட்ஸ் தி ஓப்பனிங் ஆஃப் மல்டிபிள் கேட்டட் சேனல்ஸ் இன் சார்கோலெம்மா. இமீடியட்டாக சார்கோலெம்மாவில் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. தி ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ட்ராவல்ஸ் அலாங் தி டி டியூபியூல்ஸ். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து டி டியூபியூல் வரைக்கும் ப்ரொசீட் ஆகுது அண்ட் ட்ரிகர்ஸ் த ரிலீஸ் ஆஃப், இதுக்கப்புறம் கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது ஃப்ரம் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஃபாலோட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப், இது ஒரே அப்படியே லைனாக ஒரு பேரா மாதிரி இருக்குது. ஜஸ்ட் பாயிண்ட் போட்டு ஸ்டெப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும் படிக்கும்போது எப்போவுமே. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் டைத்தில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகிடுது ஃபஸ்ட்டுன்னா இந்த ஆக்ஷன், இப்போ இந்த ஆக்ஷன் வந்து டி டியூபியூல்ஸ் வரைக்கும் போகிறது. அங்கே என்ன ஆகிடுதுன்னா கால்சியம் அயான்ஸ் ரிலீஸ் ஆகுது ஃப்ரம் தி சார்கோபிளாஸ்மிக். கால்சியம் அயான் ரிலீஸ் ஆனது என்ன ஆகுது? த ரிலீஸ்டு கால்சியம் அயான்ஸ் பைண்ட் டு ட்ரோப்போனின் ஆஃப் தின் ஃபிலம். ஸோ தின் ஃபிலமெண்ட்ஸில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன்? ட்ரோப்போனின். அதோடு அந்த கால்சியம் போய் பைண்ட் ஆகிடுது. ட்ரோப்போமயோசின் uncovers the myosin binding sites on thin filaments. ஸோ இப்போ என்ன அன்கவர் ஆகிடுறது? நவ் த ஆக்டிவ் சைட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு த ஹெட்ஸ் ஆஃப் மயோசின் டு ஃபார்ம் எ கிராஸ் பிரிட்ஜ். புரியுதா? இப்போ ஆக்டிவ் சைட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுது. இப்போ வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க 9.3. டியூரிங் கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷன் ஆக்டின் அண்ட் மயோசின் ஃபார்ம் எ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் கால் ஆக்டோமயோசின். ஸோ ஆக்டிவும் மயோசினும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் ஆக்டோமயோசின் பேர். யூட்டிலைசிங் இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கணும் இல்லை? எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் எனர்ஜி வந்து யூசேஜ் இருக்கும். யூட்டிலைசிங் த எனர்ஜி ரிலீஸ்டு ஃப்ரம் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஏடிபி. ஸோ இந்த ஏடிபி ஹைட்ராலிசிஸ் ஆகிறதுனால எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆக்டோமயோசின்ற ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. த மயோசின் ஹெட் ரொட்டேட்ஸ். இப்போ இது ஃபார்ம் ஆனது மயோசின் ஹெட் ரொட்டேட் ஆகிறது அன்டில் இட் ஃபார்ம்ஸ் எ 90-degree angle with the long axis of the filament. ஓகே, ஃபிலமெண்ட்டுக்கு 90 டிகிரி வந்து நிற்கிறது. இன் திஸ் பொசிஷன் மயோசின் பைண்ட்ஸ் டு அன் ஆக்டின் அண்ட் ஆக்டிவேட்ஸ் எ கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சைக்கிள் விச் இஸ் ஃபாலோட் பை எ பவர் ஸ்ட்ரோக். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா 90 டிகிரி ஆங்கிளில் வந்து நின்று இந்த பொசிஷனில் மயோசின் ஆக்டினோட பைண்ட் ஆகி ஆக்டிவேட்ஸ் அ கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் சைக்கிள். ஓகே, இதுக்கப்புறம் தான் பவர் ஸ்ட்ரோக் ஸ்ட்ராங்காக நம்மளால் ஆக்ட் பண்ண முடியறது, கான்ட்ராக்ஷன். இப்போ பவர் ஸ்ட்ரோக் கிராசிங் பிரிட்ஜ் tilting. Okay, power stroke begins after the myosin head and hinge region tilt from 90 degree angle to, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரியில் வந்துடுது, 90லேருந்து 45 டிகிரி ஆங்கிளில் டில்ட் ஆகும்போது தான் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் நடக்கிறது. தி கிராஸ் பிரிட்ஜ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இன்டு எ ஸ்ட்ராங் ஹை ஃபோர்ஸ் பாண்ட் which allows the myosin head to swivel. Okay, when the myosin head swivels, it pulls the attached actin filament towards the center of the A band. So இந்த ஆக்ஷன் நடக்கும்போது
சென்டரில் அந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டு இருக்கிறது. ஓகே, சென்டர் ஆஃப் தி ஏ பேண்டுக்கு அந்த ஆக்டின் வந்துடுது. மயோசின் ரிட்டர்ன்ஸ் பேக் டு இட்ஸ் ரிலாக்ஸ்டு ஸ்டேட் அண்ட் ரிலீசஸ் ஏடிபி. ஏடிபி அங்கே பார்த்தோம், இங்கே ஏடிபி ரிலீஸ் ஆகுது அண்ட் ஃபாஸ்பேட் அயான். So a new ATP molecule then binds to the head of the myosin and cross bridge is broken. So இப்போ cross bridge உடஞ்சிடுது. At the end of each power stroke, ஒரு power stroke ஓட முடிவிலையும் each myosin head detaches from the actin. ஸோ ஆக்டினோடு சேர்ந்து இருந்த ஒரு மயோசின் ஹெட்டும் அதுலேருந்து பிரிஞ்சிடுறது. தென் ஸ்விவல்ஸ் பேக் அண்ட் பைண்ட்ஸ் டு ஒரு ஆக்டின்லேருந்து அது விடுவிச்சுட்டு புது ஆக்டினோட சரி பைண்ட் ஆகிடுது. பைண்ட்ஸ் டு எ நியூ ஆக்டின் மாலிகுல் டு ஸ்டார்ட் அனதர் கான்ட்ராக்ஷன் சைக்கிள். ஸோ இது ஒரு சைக்கிளாக நிகழ்கிறது. ஃபுல்லாக ஒரு சைக்கிள். ஒன்றுலேயும் முடிச்சுட்டு அதை விட்டுட்டு அடுத்த ஆக்டினோட பைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சைக்கிள் கண்டினியூ ஆகுது. திஸ் மூமெண்ட் இஸ் சிமிலர் டு தி மோஷன் ஆஃப் அன் ஓர் ஆன் எ போட். ஸோ அதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். ஓர் ஆன போட்டை தான் இந்த மோஷனுக்கு கம்பேர் பண்ணிக்கணும். அட் த எண்ட் ஆஃப் ஈச் பவர் ஸ்ட்ரோக், ஒரு பவர் ஸ்ட்ரோக்கோட முடிவிலையும் ஈச் மயோசின் ஹெட் டிட்டாச்சஸ் ஃப்ரம் தி ஆக்டின், தென் ஸ்விவல்ஸ் பேக் அண்ட் பைண்ட்ஸ் டு எ நியூ ஆக்டின் மாலிகுல் டு ஸ்டார்ட் another contraction cycle. Power stroke repeats many times until a muscle fiber contracts. The myosin head binds, push, release actin molecule and over as a thin filament move towards the center of sarcomere. ஓகே, இதே தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நிகழ்கிறது. இதில் தான் உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் நடக்கிறது. ரிப்பீட்டட் ஃபார்மேஷன் ஆஃப் கிராஸ் பிட் சைக்கிள் காஸ் தி ஸ்லைடிங் ஆஃப் த ஃபிலமெண்ட் ஓன்லி, but there is no change in the length of either the thick or thin filament. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதே தவிர லெங்த்தில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை. தி இசட் டிஸ்க் attached to the actin filament are also pulled inwards. இசட் டிஸ்க்லாம் வந்து உள்பக்கம் புல் ஆகிறது inwards from both the sides, causing the shortening of sarcomere. ஸோ உள்ளே அப்படியே இருக்கும்போது சார்கோமியரோட லெங்த் வந்து சுருங்கிறது. தட் இஸ் கான்ட்ராக்ஷன். திஸ் ப்ராசஸ் கண்டினியூஸ் as long as muscle receives the stimuli. ஸோ பிரெயின்லேருந்து அதுக்கு எப்படி சிக்னல் வந்துட்டே இருக்கும், ஸ்டிமுலஸ் கிடைக்க the ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது அண்ட் வித் த ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் கால்சியம். ஸோ அந்த சிக்னல் வந்ததுமே முதலே படித்தோம், கால்சியம் அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ ஸ்டிமுலை வர கால்சியம் ஃப்ளோ கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். வென் மோட்டார் இம்பல்ஸ் ஸ்டாப்ஸ், ஸோ இப்போ சிக்னல் ஸ்டாப் ஆகுது. கால்சியம் அயான்ஸ் ஆர் பம்ப்டு பேக், கால்சியம் அயான்ஸ் அப்படியே ரிலீஸ் ஆகுது, நிறுத்தப்படுறது இன்டு தி சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸோ சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு திருப்பி அமுச்சுடுறோம் கால்சியம் அயான்ஸ்லாம், விச் ரிசல்ட் இன் மாஸ்கிங் ஆஃப் ஸோ ஆக்டிவ் சைட்ஸ்லாம் ஓப்பன் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு படித்தோம். இப்போ ஆக்டிவ் சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுறது. மாஸ்கிங்னா மறைக்கப்படுறது ஆஃப் ஆக்டிவ் சைட்ஸ் ஆஃப் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். மயோசின் ஹெட் fails to bind with the active sites of actin and these changes cause the return of Z disc back to their original position. That is, இதுக்கு ரிலாக்ஸேஷன் இப்போ நிகழ்கிறது. ஸோ கான்ட்ராக்ஷன் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம், அடுத்து ரிலாக்ஸேஷன் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பிரெயின்லேயும் சிக்னல் வருது, சிக்னல் வந்ததுக்கப்புறம் கால்சியம் ரிலீஸ் ஆகுது, கால்சியம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஓகே, அது வந்து மாஸ்கான சைட்ஸ் எல்லாம் வந்து ஹைடு பண்ணப்பட்டதில் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மயோசின் என்ன பண்ணுறது, ஆக்டினோட எப்படி சேர்றது, அப்புறம் எப்படி 90லேருந்து 45 டிகிரி ஸ்டில்ட்டு நடக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு சைக்கிள் என்ன ஆகுது, மயோசின் ஒரு ஆக்டின் விட்டுட்டு அடுத்தடுத்து நியூ ஆக்டினோட அது மாலிகுலோட பைண்ட் ஆகி வருதுன்றதை பார்த்தோம். ஒரு சைக்கிளும் இப்படி தான் நகர்றது. இப்படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் கிடைக்கும். அது அத்தனையுமே ரிவர்சபிள் ஆச்சுனாக்க ரிலாக்ஸேஷன் நடக்கிறது. ஓகே, ஸோ இது வந்து இந்த பிக்சரில் கிளியராக இருக்கும். பிக்சரை பார்த்தா புரியும். ஜஸ்ட் அது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, கிளியராக இருக்குது. இது வந்து அப்படியே ஃபோட்டோ அப்படியே எடுத்து போட்டால் ஸோ கிளியராக இருக்குது. கலர்டு பிக்சர்ஸ் வேறு. ஓகே, ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ ஆல் திஸ். ஓகே, நான் இப்போ ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் கான்ட்ராக்ஷன்.